உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன, இந்த 2025 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சனி பகவான் மற்றும் குரு பகவான், அதே போல் ராகுகேது பகவான் பெயர்ச்சி வரும். பெயர்ச்சி வந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லி தனித்தனியாக சொன்னோம். ஆனால் இந்த வீடியோவில் என்னென்னா, இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியும் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, ஸோ இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக உங்களுக்கு சொல்லணும். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகிற இந்த 3 கிரகங்களுடைய செயல்பாடு, அதாவது ராகுகேது பகவான் ஒரு கிரகமாகவும் குரு பகவான் சனி பகவான் என்ற கிரகங்களை 3 கிரகங்களாக இணைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயங்கள், மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன கொடுக்க போகிறாங்க, என்ன விஷயத்தை தடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள விஷயங்களாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் ராசிக்குள் அமர்ந்த ராகு பகவான் 12ஆம் இடத்தில், 3ஆம் இடத்தில் அமர்ந்த குருவோ, உங்களுடைய ராசியின் அதிபதியான குருவோ உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் 6ஆம் இடத்தில். அப்போ எப்படி இருக்க போகுது இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கணும். மீன ராசி மகத்துவமான ராசி, பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ராசி தான் மீன ராசி. பல நபர்களுக்கு தனக்கு சாதகம் கம்மி தான். மீன ராசிக்காரங்க எப்போவுமே முடிஞ்சளவு ஒன்று பல இடங்களில் குருவாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே ஒரு 20 பேராச்சும் 10 பேராச்சும் 15 பேராச்சும் வேலை பார்ப்பாங்க. அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு டீச்சராக இருப்பீங்க. அதே போல் பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வைப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் திடீர்னு உங்களை ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். அதெல்லாம் பழைய காலம். ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 வருஷமாக உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் நேராக கம்பெனிக்கு போகணுன்னு நினைப்பீங்க. கம்பெனிக்கு போகாமல் வேறு இடத்துல போய் மாட்டிட்டு கம்பெனிக்கு லேட்டாக போவீங்க. கம்பெனிலேருந்து நேராக வீட்டுக்கு வர நினச்சிங்கன்னா நேரடியாக வீட்டுக்கு வராமல் வேறு ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிடுவீங்க. மனம் ஒரு நிலைப்பட முடியாத சூழ்நிலை தான் கடந்த காலங்களில் இப்போ ரீசெண்டாக நடந்தது. நம்மளுடைய மீனராசி அன்பர்களில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக அதிகமான டிப்ரெஷன், அதிகமான நம்பிக்கை துரோகம், அதிகமான போராட்டம் இதுதான் நடந்திருக்கும். இதெல்லாம் மாற்றியமைக்கக்கூடிய சூழ்நிலையாக உங்களுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எதிர்பார்க்காத செயல்பாடுகள்லாம் நல்ல விதமான சூழ்நிலையை உருவாக்க போகுது. எங்களுக்கு எதுவுமே நடக்காது நீங்கள் இப்போ நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நடக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரியும் என்பது உண்மை. நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே பல வீடியோ சொன்னது தான் இப்பயும் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்கிறேன். யாரெல்லாம் மீன ராசியில் பிறந்து அல்லது மீனாட்சிங்கிற பேர் வச்சு செயல்படுற அத்தனை நபர்களுக்குமே நம்ம சொல்கிற முதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய வால்பேப்பரில் மதுரை மீனாட்சியோடைய அன்னையோட படம் இருக்கணும். யார் யாருக்கெல்லாம் அப்படி மீனாட்சி அன்னையை பிடிக்கும், மதுரை மீனாட்சி அம்மனுடைய படத்தை நான் வச்சுருக்கேன், வீட்டில் வச்சுருக்கேன், அல்லது நான் என் ஃபோனில் வச்சுருக்கேன் அப்படின்னு இப்போ வரையும் ஃபாலோ பண்ணுற நபர்கள் தாராளமாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த கருத்து எதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறோம்னா, நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறீங்க. அது இறை அருள் மூலமாக கிடைச்சது. உண்மையிலேயே அதான் உங்களுடைய இறை அருள் உங்களுக்கு இன்ட்யூஷன் பண்ணியிருக்கு, நீங்கள் பண்ணுறீங்க. சில நபர்களுக்கு அதை பண்ணலை அப்படின்னா இனிமேல் அவங்க பண்ணலாம். இனிமேல் நம்மளுடைய மீனராசி என்பதற்கு உறுதியாக பண்ணுவதற்கான வாய்ப்பு உண்டு. இங்கே சுக்கிரன் உச்சம், உங்களோட ராசியில் சுக்கிரன் உச்சம், புதன் நீஷம். அப்போ மீனராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது, லக்ன அடிப்படையில் வேறு விஷயம், ஓகேவா?
மீனராசிக்காரங்க முடிஞ்சளவு சொத்தை வந்து அவங்க பேரில் இல்லாமல் அவங்களுடைய உறவில் உள்ள அம்மா அல்லது அப்பா அல்லது அவங்களுடைய மனைவி அல்லது கணவன் இவங்க பேரில் சொத்து இருந்தால் ரொம்ப சிறப்பு. அதற்கு மீறி உங்கள் பேரில் சொத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் சொத்து வாங்குறதுக்கு பத்திரம் பதிகிறதுக்கு முன்னாடி அந்த சொத்து உங்களுக்கு நிலச்சி இருக்குன்னு நீங்கள் ஆசைப்படுவீங்கள்ல, நம்மளுடைய அருப்புக்கோட்டையில், அருப்புக்கோட்டை தெரியுமா உங்களுக்கு? விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கும். ஸோ அங்கே திருச்சுழின்னு ஒரு ஊர், நம்ம ரமணர் பிறந்த ஊர். அங்கே போய் அங்கே உள்ள சிவபெருமானை மனசார வழிபாடு செஞ்சுட்டு, அங்கே உள்ள தாயாரை மனசார வழிபாடு செஞ்சுட்டு, அந்த கோயிலுக்கே வந்து பார்த்திங்கன்னா பூமிநாதர் என்ற கோயிலுடைய பேர் பூமிநாதர். அந்த கோயிலில் வந்து நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் பத்திரம் பதிகிறதுக்கு முன்னாடி அங்கே போய் தரிசனம் செஞ்சுட்டு போய் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்குகிற சொத்து உங்களுக்கு நிலச்சிருக்கும். இது வந்து நம்மளுடைய மீனராசிக்காரங்க உறுதியாக கடைபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அப்பாடி நம்ம செஞ்சோம், நம்ம மனசார செய்யணும். அதாவது முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொன்னேங்கிறது வந்து சொல்ல வச்சது இறை அருளாக இருந்தாலும் செய்கிறது உங்களுடைய பாக்கியமாக இருக்க வேண்டும். நீங்கள் மனசார ரியாலிட்டியாக உணர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய அத்தனை விதமான சந்தோஷங்களும் உங்களுடைய அத்தனை விதமான ஆசைகளும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. ராகு பகவான் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். ஸோ நம்ம கிரகங்களுடைய விஷயங்கள் இன்னும் உள்ளே போகல. திடீர்னு வந்து உங்களுக்கு இந்த ஒரு டாபிக் கொடுக்கணும் ஒரு எண்ணம், ஓகேவா? ஏன்னா நம்மகிட்ட நிறைய மீனராசிக்காரங்க வந்து சொல்கிறாங்க, ஐயா சொத்து நீங்கள் சொன்ன மாதிரி சொத்து எங்கள் பேரில் இல்லை, எங்கள் பேரில் இருந்த சொத்து கூட இப்போ எங்களுக்கு நினைக்கல, ஒரு 3 வருஷத்தில் நாங்கள் வண்டி வாகனத்தை வச்சுருந்தோம் அதுவும் போயிடுச்சு, அதேபோல் எங்களை வீடு வச்சுருந்தோம் வீடும் போயிடுச்சு, ஸோ நாங்கள் இப்போ வாடகை வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்க ஒரு தெய்வம் சொல்லணுமே, ஒரு வழிபாடு சொல்லணுமே. பரிகாரங்கிறது என்னென்னா, வழிபாடை பண்ண முடியாத நிலை மனநிலையிலையோ இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்தில் பண்ண முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு தான் பரிகாரம். வழிபாடை மிஞ்சி பரிகாரம் ஒரு பெரிய செயல்பாடு கொடுக்க போகிறது கிடையாது. அப்போ வழிபாடை இவங்களுக்கு கொடுத்து இவங்க நல்லா இருந்தாங்கன்னா நம்ம சந்தோஷமே அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்து. ஸோ ராகு பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால நம்முடைய அன்பார்ந்த மீனராசிக்காரர்கள் வெளிநாடு வெளிமாநில பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்புண்டு. கேது பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குங்க, அல்லது உங்களுடைய குழந்தையோடைய படிப்பு அல்லது உங்களுடைய படிப்புக்காக மட்டும் கடன் வாங்குங்க. எந்த ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்க கடன் வாங்கிட வேண்டாம் என்பது கருத்து. சனி பகவான் ராசியில் அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய பார்ட்னர், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை 3ஆம் நபர்கள் தலையிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். எந்த தப்போ சரியோ உண்மையோ பொய்யோ உங்கள் காதுக்கு வந்துச்சுன்னா போய் உட்காந்து பேசிடுங்க. ஸோ அப்படி ரியாலிட்டியாக பேசும்பொழுது தேவையில்லாத நபர்களுடைய சூழ்ச்சியோ தேவையில்லாத நபர்களுடைய ஒரு மிகப்பெரிய வன்மமோ உங்களை பாதிக்காமல், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமையை பாதிக்காமல், உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை பாதிக்காமல் உங்களை அடுத்த கட்ட ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்காக இந்த கிரகங்கள் வழி கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவான், மங்களகரமான குரு பகவான் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவிட்டுக்கிட்டே வரணும். ஸோ நீங்கள் ஒரு அன்பான முறையில், ஒரு உண்மையிலேயே உணர்வுபூர்வமான முறையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்பொழுது உங்களுக்கு இன்னும் ஏதாவது நல்ல விஷயங்கள் கொடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரும். அதற்கு உங்களுடைய ஆதரவு உறுதியாக நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் வீடியோ பார்க்குற அத்தனை நண்பர்களுக்கு சொல்வது என்னென்னா, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுடைய ஆன்மீக சேனலை எல்லாருக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய உறவில், உங்களுடைய நண்பர்களில், உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் உடன் வேலை பார்க்குறவங்களுக்கு
நம்ம யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலையை உருவாக்கினால், நல்ல விஷயங்கள் நான் சொல்கிறேன்னு உங்கள் மனசுக்கு தோணினால், உறுதியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய வீடியோ தொடர்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். தற்போது வரை சொன்ன எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்களான இவர்களுடைய செயல்பாடு அது உங்களுடைய வாழ்க்கையில் 20% செயல்படுத்தும் என்பது உண்மை. இதை தவிர்த்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அனுப்பிவிடுங்க. ஸோ உங்களுக்கான ஆன்லைன் கன்சல்டிங் உங்களுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஜாதகம் சொல்லப்படும். அதை தவிர்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நான் எடுக்கலைன்னா தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. ஒன்று நான் ஜாதகம் பார்த்துக்கிருப்பேன், இல்லாட்டி இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி வீடியோ பேசிக்கிருப்பேன். ஸோ இந்த சூழ்நிலையில் ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. நீங்கள் எஸ்எம்எஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். ஃபோன் எடுக்கலைன்னா கண்டிப்பாக எஸ்எம்எஸ் செஞ்சுருங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆன்லைன் மூலமாக ஜோதிடம் கற்றுக் கொடுத்துருக்கிறோம். யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் எண்ணமும் இருக்கிறதோ உறுதியாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜோதிடம் எப்படி கற்றுக்கொள்வது, ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு எத்தனை மணிக்கு சொல்லிக் கொடுப்போம், அந்த ஜோதிட வகுப்பு சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். விருப்பப்படும் நபர்கள் தொடர்ந்து பயணிக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது மட்டும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.